கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்குரிய வரவேற்கிறேன். இந்த வாரம் நம்ம என்ன தலைப்பின் கீழாக நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம் என்றால், என் தேவன் உங்கள் குறைவை எல்லாம் நிறைவாக்குவார். என் தேவன் உங்கள் குறைவை எல்லாம் நிறைவாக்குவார் என்கிற தலைப்பின் கீழாக நாம் தேவனுடைய வார்த்தைகளை நாம் கொஞ்ச நேரம் இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். நிறைய பேருக்கு எனக்கு எல்லாமே இருக்கு அப்படின்ட்டு ஒரு சில பேர் தான் நம்ம சொல்ல முடியும். ஆனா நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு மனசுல ஏதோ ஒரு குறை இருந்துகிட்டே இருக்கு, எனக்கு நிறைய தேவைகள் இருக்கு என்னுடைய வாழ்க்கையில. நல்லா யோசிச்சுக்கோங்க, நம்ம ஆசைப்படுற ஒரு விஷயம் இருக்கு, அதாவது விருப்பங்கள் வேற, தேவைகள் வேற. நம்ம நிறைய விஷயத்துக்காக விருப்பப்படுவோம், ஆனா நமக்கு ஒரு சில விஷயங்கள் தான் நமக்கு தேவைப்படும். நம்மளுடைய வாழ்க்கைக்கு இப்ப இருக்கிற நிலைமைக்கு நமக்கு ஒரு சில விஷயங்கள் நமக்கு தேவைப்படும். அப்ப கர்த்தர் வந்து நமக்கு நம்மளுடைய விருப்பத்தை முதல்ல நிறைவேற்றுவாரா, இல்லைன்னா நம்மளுடைய தேவைகளை முதல்ல சந்திப்பாரா? முதல்ல நம்மளுடைய தேவைகளை தான் ஃபர்ஸ்ட் தங்க சந்திப்பார். நாம வந்து நிறைய விஷயத்துக்காக விருப்பப்படுவோம், அதற்காக நம்ம தேவனிடத்துல பிரயாசப்பட்டு ஜெபிப்போம். தேவன் வந்து எல்லாவற்றையும் கொடுப்பாரா? அது ஒரு கேள்விக்குறிதான். ஆனா எல்லா விஷயத்தையும் நமக்கு கொடுப்பாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய தேவைகளை என்னன்னு அவருக்கு தெரிஞ்சு நம்ம தேவனிடத்துல ஜபிக்க போறோம்னா, நமக்கு என்ன தேவை அந்த நேரத்துல அப்படின்ட்டு அவருக்கு நல்லாவே தெரியும். அந்த தேவைகளை தான் ஃபர்ஸ்ட் பூர்த்தி பண்ணுவாரே தவிர, நம்மளுடைய விருப்பத்தை ஃபர்ஸ்ட் பூர்த்தி பண்ண மாட்டார். ஃபர்ஸ்ட் நம்மளுடைய விருப்பம் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம தேவனிடத்துல ஜபிக்கும் பொழுது அதுக்குன்னு ஒரு நேரம் வரும். நம்மளுடைய விருப்பத்தை நம்ம கர்த்தர் நிறைவேற்றுறதுக்கு ஒரு நேரம் வரும். அந்த நேரம் வரும்போது கர்த்தர் நமக்கு நம்ம வேண்டியதை கொடுக்கக்கூடியவரா இருப்பார். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 19 நம்ம வந்து வாசிக்கும் பொழுது, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 19 வாசிக்கும் பொழுது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். பாருங்க, இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து சிறைச்சாலையில இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு நிருபத்தை எழுதுறார். அவரு வந்து சிறைச்சாலையில இருந்தாலும் அவருக்கு தேவையான எல்லா நன்மையான காரியங்களும் அவருக்கு கர்த்தர் வந்து கிடைக்கும்படி செய்தார். அதாவது, நான் உங்களுடைய தேவைகளை சந்திச்சாலும் சந்திப்பேன், சந்திக்காமலும் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லல. என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் கண்டிப்பா நம்மளுடைய தேவைகளை சந்திப்பார். அதுதான் இந்த வசனமும் சொல்லுது, உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். நம்மளுடைய தேவைகள் எல்லா விஷயத்தையும் அவருக்கு வந்து தெரியும். நம்ம ஜெபம் பண்றதுக்கு முன்னாடியே நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறது நமக்கு முன்னாடியே அவர் வந்து தெரிஞ்சு வைத்திருக்கிறார். சோ நம்ம வந்து யோசிச்சு பார்க்கணும். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பழசை யோசிக்க மாட்டாங்க, நம்ம கடந்து வந்து பாதையை யோசிக்க மாட்டாங்க. இதுக்கப்புறம் நடக்கிற ஒரு விஷயத்தை குறித்து பயந்துட்டு இருப்பாங்க. என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ அப்படிங்கிறத குறிச்சு அவங்க பயப்படுவாங்க தவிர, கர்த்தர் இவ்வளவு நாள் என்னுடைய தேவைகளை சந்திச்சார், இனிமேலும் என்னுடைய தேவைகளை அவர் சந்திக்க மாட்டாராங்கிற அந்த ஒரு விசுவாசம் நிறைய பேருக்கு வந்து இல்லாம இருக்கு. இவ்வளவு நாள் என்னை வழி நடத்திட்டு வந்த தேவன், என்னுடைய தேவைகளை ஒவ்வொன்னா சந்திச்சுட்டு வந்த தேவன், இனிமேலும் வழி நடத்த மாட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கும். கண்டிப்பா வழி நடத்துவார், நம்மளுடைய தேவைகளை சந்திப்பார். இங்க பாருங்க, இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சிறைச்சாலையில இருந்து இப்படிப்பட்ட நிருபத்தை எழுதும் பொழுது கூட அவர் வந்து ஒரு பாசிட்டிவா எழுதுகிறார். ஏன்னா அந்த சிறைச்சாலையில இருந்தாலும் கூட அவருக்கு தேவையான எல்லா நன்மையான காரியங்களும் கர்த்தர் சந்திச்சார். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு. நாம சிறைச்சாலையில இருக்கிறோமா? இல்ல, வெளியே நல்லா ஃப்ரீயா இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அதிகமா நம்மளுடைய தேவைகளை சந்திக்க வல்லவரா இருக்கிறார். அவருடைய ஐஸ்வரியத்தின்படி பாருங்க,
தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி, அதாவது அவர் இடத்துல இல்லாத ஐஸ்வர்யமே கிடையாது. அவர் எடுத்து கொடுக்க கொடுக்க அவர் இடத்துல வந்து எதுவுமே குறையாது. இப்ப நான் ஒரு ஐஸ்வர்யவனா இருக்கேன் அப்படின்னா, நான் மத்தவங்களுக்கு எடுத்து கொடுக்கும்போது என்னுடைய கஜானால இருந்து ஒரு சில பங்கு வந்து குறையும். ஏன் அப்படின்னா நான் மத்தவங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன். அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய கஜானால இருந்து குறையும், மத்தவங்களுக்குல ஏறும். ஆனா கர்த்தருடைய கஜானா அப்படி கிடையாது. அவருடைய ஐஸ்வர்யம் வந்து அப்படி கிடையாது. அவருடைய ஐஸ்வர்யம் வந்து உலகத்தார் மாதிரி குறையாது. அவர் நமக்கு கொடுக்க கொடுக்க அவருக்கு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கு. அந்த ஐஸ்வர்யங்கிறது நிறைய காரியங்களா இருக்கு. நமக்கு தேவையான ஞானமா இருக்கலாம், செல்வமா இருக்கலாம், பேரா இருக்கலாம், புகழா இருக்கலாம். முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா நித்திய ஜீவன், ரட்சிப்பு. பாருங்க, அவர் வந்து நம்மளுடைய குறைவு, நமக்கு என்ன தேவை. இப்போ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து நிறைய பேர் கார்ல போறாங்க, சோ நாமளும் வந்து ஒரு கார் வாங்கணும். அப்போ கர்த்தர் வந்து யோசிப்பார், இவனுக்கு இப்படி சாமுவேலுக்கு இப்போதைக்கு இந்த கார் தேவையா அப்படிங்கறது யோசிப்பார். இப்போ ஒருவேளை எனக்கு கல்யாணம் ஆகல, வந்து நான் வந்து தனியா இருக்கேன் அப்படின்னா, எதுக்கு காரு? ஒருத்தவனுக்கு எதுக்கு கார்? இப்போ உனக்கு தேவை ஒரு நல்ல ஒரு பைக், டிராவல் பண்ற கொடுப்பார். கல்யாணம் ஆயிடுச்சா, கணவன் மனைவி இருக்காங்களா, ஓகே, இப்போ உனக்கு கார் தேவைப்படுமா, யோசிப்பாங்க. அவருடைய சித்தம் தான். நம்மளுடைய தேவை என்ன அப்படிங்கிறது நம்ம யோசிச்சு பார்க்கணும். கர்த்தர் யோசிச்சு பார்ப்பார். சரி, ஓகே, இவனுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு 2 வீலர் கொடுப்பாங்க. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா நேரம் வரல. இப்போ ஒரு 2 குழந்தைகள் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. குடும்பத்துல 4 பேர் ஆயிட்டாங்க. சரி, ஓகே, இப்போ இவன் தேவைப்படுற, இவன் கேட்கிற அந்த விஷயத்த நம்ம வந்து கொடுக்கலாம். அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டம் இருக்கு. ரொம்ப நாளா வந்து பாத்தீங்கன்னா வாடகை வீட்டிலே இருக்கோம். கர்த்தர் இடத்துல நம்ம ஜெபம் பண்ணிட்டே இருக்கோம். நம்மளுடைய வேண்டுதல கர்த்தர் கண்டிப்பா ஒரு காலகட்டத்தில் நிறைவேற்றுவார். அதெல்லாம் எங்க பிரதர், நான் வந்து இந்த காலத்துல வந்து அதுவும் சென்னையில் நான் எப்படிங்க பிரதர் வீடு வாங்க முடியும்? என்னுடைய தேவைகளை வந்து ரொம்ப பெரிய ஒரு தேவையா இருக்கு. இதெல்லாம் யோசிச்சுக்கோங்க. இந்த வீடு வீடுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம வந்து நினைச்சாலும் கூட கர்த்தர் நினைச்ச ஒரு செகண்ட் நமக்கு அது வந்து கிடைக்க வைக்க முடியும். அது மாத்திரம் இல்லாம இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடிப்படை ஒரு தேவை, ஒரு சாதாரணமான ஒரு மனுஷனு எல்லாமே தேவையான ஒரு விஷயம் தான். அது சொந்தமா ஒரு வீடு வாங்கணும் அப்படின்ட்டு. அதற்காக கர்த்தர் நம்மளை வந்து நடுத்தருவில் விட்டுற மாட்டார். கண்டிப்பா நமக்கு தேவையான எல்லா காரியங்களும் கர்த்தர் நமக்கு செய்யக்கூடியவரா இருப்பார். இப்ப நமக்கு ஒரு கடன் இருக்கு, அந்த கடனை நம்ம அடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கர்த்தர் நமக்கு எல்லா விதமான தாளந்த ஃபர்ஸ்ட் தருவார். நமக்கு நல்ல ஒரு ஞானத்தை, அறிவியும் புத்தியை தருவார். நல்ல ஒரு சுகம் பலன் ஜீவன சுவாசத்தையும் தருவார். நமக்கு வேலைக்கு போகிறதுக்கு எல்லா விதமான தைரியத்தையும் பலனையும் கர்த்தர் வந்து ஞானத்தையும் கர்த்தர் கொடுப்பார். அதுதான் நம்மளுடைய தேவை. கர்த்தர் வந்து உனக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்கு, அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு நான் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்ட்டு கர்த்தர் நமக்கு கொடுக்கக்கூடியவரா இருப்பார். அதுதான் இங்க சொல்றாரு பிலிப்பியர் 4:19, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அடுத்ததாக கூட நம்ம வந்து வாசிக்கும் பொழுது மத்தேயு 6:8, மத்தேயு 6:8, அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள், நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உங்களுக்கு என்னது தேவை என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். இங்க வந்து இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா பிரேயர் பண்ணும்போது மணிக்கணக்குல பிரேயர் பண்ணுவாங்க. ஏதோ மணிக்கணக்குல பிரேயர் பண்ணா கர்த்தர் அவர்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு பதில் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் மணிக்கணக்குல தான் பிரேயர் பண்ணுவாங்க. நம்ம நிறைய இடத்துல வந்து பாத்துக்கிறோம், சங்கிலி பிரேயர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள்லாம் வந்து பண்ணுவாங்க. நிறைய விஷயங்கள் அவங்க வந்து ரொம்ப நேரம் பிரேயர் பண்ணா கர்த்தர் வந்து அவர்களுடைய ஜெபத்தை தான் கேட்பாரு அப்படின்ட்டு. அப்படி கிடையவே கிடையாது. என்ன சொல்றாரு, அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்க, நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உங்களுக்கு என்னது தேவை என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். அப்ப நமக்கு என்ன தேவை தேவையில்லைங்கிறது கர்த்தர் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் பொழுது நம்மளுடைய ஜெபமும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சுருக்கமா இருக்கும். எனக்கு இதுதான் பிதாவே எனக்கு தேவை,
எனக்கு இப்படி வாழ்க்கையில எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையில இருந்து எனக்கு விலக்கி போட்டுருங்க. எனக்கு நல்ல ஒரு ஞானத்தை, அறிவையும், புத்தியை கொடுங்க. என் வீடு, உற்றார், உறவினர்கள், சபையார் எல்லாருமே நல்லா இருக்கணும். ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஒரு சின்னதா நமக்கு வந்து நம்ம வந்து ஒரு விண்ணப்பத்தை கத்தர் இடத்துல கேட்கணும். அவர் வந்து எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நம்ம இடத்துல இப்படிப்பட்ட ஒரு நபர் என்னிடத்துல வந்து கேட்கிறானா, நம்ம கேட்காம இப்போ யாராச்சும் நம்ம கிட்ட வந்து உதவி எதிர்பார்க்கும் போது அவங்க கேட்காததுக்கு முன்னாடி நம்ம அந்த உதவியை செய்வோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு சில பேர் செய்வாங்க. ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அவன் வந்து என்கிட்ட கேட்கிறானா நீங்க எதிர்பார்ப்பாங்க. கர்த்தர் வந்து நம்ம கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கிறானா, எனக்கு கீழ்ப்படுகிறானா, என்னிடத்துல வந்து உலகத்தார நம்பி இருக்கிறானா, என்ன நம்பி இருக்கிறானா அப்படின்னு அவர் வந்து யோசிச்சு பார்ப்பார். அப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா அவர்களை போல நீங்கள் செய்யாதிருங்க, நீங்கள் வேண்டிக் கொள்கிறதை முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். பாருங்க, இன்னைக்கு தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என் தேவன் உங்கள் குறைவை எல்லாம் கண்டிப்பா நிறைவாக்குவார். அப்போ நமக்கு எதுக்கு சந்தேகம்? நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அவிசுவாசமா இருப்பாங்க. கர்த்தர் என்னுடைய தேவைகளை சந்திக்க மாட்டார், மத்தவங்களோட தேவைகளை தான் சந்திப்பார். அப்படி நீங்க வாய்னால சொன்னாலும் கூட நீங்க வந்து கர்த்தரை புறக்கணிச்சிடுறீங்க, அவிசுவாசத்துல வளர்ந்துடுறீங்க, அவிசுவாசியா இருக்கீங்க. அப்ப கர்த்தர் இடத்துல தஞ்சம் புகுறவங்க விசுவாசத்தோட இருக்கணும். நான் கர்த்தர் இடத்துல கேட்டது கண்டிப்பா எனக்கு அவர் வந்து வாய்க்க பண்ணுவார். என்னுடைய தேவைகளை சந்திப்பார். நல்லா யோசிச்சுக்கோங்க, தேவைகள் வேற, விருப்பங்கள் வேற. இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா தேவைகளை நீட் அப்படின்னு சொல்லுவோம், விருப்பத்தை இங்கிலீஷ்ல வந்து விஷ் அப்படின்னு சொல்லுவோம். கர்த்தர் எதை நமக்கு வந்து கொடுப்பார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல நீட், நமக்கு என்ன தேவை, உண்ண உணவு, உடுக்க இருக்க இடம், அது ஒவ்வொரு நாளும் நமக்கு கர்த்தர் நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணிட்டே இருக்கிறார். குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டணுமா, அந்த நேரத்துல கர்த்தர் வந்து அப்படிப்பட்ட ஒரு தேவைகளை சந்திப்பார், அப்படியே விட்டுற மாட்டார். நிறைய காரியங்கள் இருக்கு, தேவை, நமக்கு தேவையான விஷயங்கள் நிறைய காரியங்கள் இருக்கு. அதை தாண்டி நம்ம ஒரு சில விஷயத்துக்கு ஆசைப்படுறோம் அப்படின்னா, நம்மளுடைய தேவைகளை தாண்டி, அடிப்படை தேவைகளை தாண்டி, ஒரு சாதாரணமான ஒரு தேவைகளை தாண்டி நம்ம ஒரு சில விஷயங்களுக்கு ஆசைப்படுறோம் அப்படின்னா, கர்த்தர் அதை சந்திக்க மாட்டாருங்களா பிரதர்? நீங்க நீடுன்னு ஒண்ணு சொல்றீங்க, விஷன்னு ஒண்ணு சொல்றீங்க, தேவைன்னு ஒண்ணு சொல்றீங்க, விருப்பங்கள் அப்படின்னு சொல்றீங்க. அப்போ கர்த்தர் என்னுடைய தேவைகளை மாத்திரம்தான் சந்திப்பாரா? நான் பிரேயர் பண்ணா வந்து அந்த சந்திப்பாரா? அப்போ என்னுடைய விருப்பத்துக்கு அவர் வந்து பதில் கொடுக்க மாட்டாரா? என்னுடைய விருப்பத்தை நான் வந்து நிறைவேற்றணும் நான் வந்து எதிர்பார்க்கிறேன், அதுக்கு அவர் பதில் கொடுக்க மாட்டாரா? கண்டிப்பா கொடுப்பாரு. அதுக்குன்னு ஒரு காலம் இருக்கு. எல்லாத்துக்குமே ஒரு காலம் இருக்கு. நட ஒரு காலம் இருக்கு, நெட்டதை பிடுங்க ஒரு காலம் இருக்குங்கிற மாதிரி நம்மளுடைய விருப்பங்களை ஏற்ற காலத்துல அவர் நிறைவேற்றுகிறதுக்கு ஒரு காலம் இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி நமக்கு அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம விருப்பத்தை தாண்டி, நம்மளுடைய விருப்பங்களை தாண்டி நமக்கு என்ன தேவை அப்படின்னு புரிஞ்சு நமக்கு இம்மிடியேட்டா அதுக்கு பதில் கொடுக்கக்கூடியவரா இருக்கிறார். சங்கீதம் 24ஆம் அதிகாரம் வசனம் 1 வாசிக்கும் பொழுது, பூமியும் சங்கீதம் 24ஆம் அதிகாரம் வசனம் 1, பூமியும் அதில் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. எல்லாமே கர்த்தருக்கு சொந்தம். நம்ம பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 11-19 கூட வாசிச்சோம். தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி, பாருங்க, அவர்கிட்ட இல்லாத விஷயமே கிடையாது. ஏன் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த சங்கீதங்கள் நம்ம வாசிக்கிறோம்ல, பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. பூமிக்குரிய ரீதியில நம்ம ஒரு சில விஷயங்களை பத்திரத்துல இது என்னோடது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பேர் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஆனா இந்த இந்த வசனத்தின் பிரகாரம் நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு எதுவுமே சொந்தம் கிடையாது. ஏதோ நீங்க கவர்மெண்ட்ல வேணா அது என் பேர்ல இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். உண்மையா பார்க்க போனா ஆமைக்குரிய ரீதியிலும் சரி, பூமிக்குரிய ரீதியிலும் சரி, நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே நமக்கு சொந்தம் கிடையாது. நாமளே நமக்கு சொந்தம் கிடையாது. நம்ம கர்த்தருடையவர்கள். பூமியும் அது நிறைவும், இந்த பூமியில தானே நம்ம இருக்கோம். அப்ப பூமியும் அது நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும், குடிகள் என்ன, நம்ம எல்லாருமே தான் கர்த்தருடையது.
அவர் தான் நம்மளை உண்டாக்கினார். அப்போ அவர் அந்த அளவுக்கு ஐஸ்வர்யமானா இருக்கும் பொழுது நம்ம கேட்கும் பொழுது நமக்கு கொடுக்க மாட்டாரா? நம்மளுடைய தேவைகளை சந்திக்க மாட்டாரா? கண்டிப்பா சந்திப்பாருங்கிற அந்த ஒரு விசுவாசம் நமக்கு கண்டிப்பா தேவை. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் நான் வந்து இப்போ உங்களுக்கு வந்து ஒரு சென்னையில ஒரு ஒரு நல்ல வீடு அப்படி கிடைக்கும் அப்படின்ட்டு நான் வந்து சொல்றேன்னு வச்சுக்கோங்க. எத்தனை பேர் நம்ம வந்து சிரிப்போம், அதாவது எத்தனை பேர் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் விசுவாசிப்போம். நானே வந்து ஒரு சில்லறை வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன். நானே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 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 வீடா சென்று நான் வந்து பாத்திரம் கழுவிட்டு இருக்கேன். கர்த்தர் எனக்கு எப்படி சென்னையில ஒரு சொந்த வீடு தருவாரு? நம்ம மைண்ட்ல எப்பவுமே பாசிட்டிவ் தாட்டை விட நெகட்டிவ் தாட் தான் நமக்கு நிறைய வருது. இதெல்லாம் எங்க நடக்க போகுது? ஆபிரகாமுடைய மனைவி அதுதான் நினைச்சாங்க. ஆபிரகாமுடைய மனைவி அதுதான் நினைச்சாங்க. ஆபிரகாமுக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு, ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது அது எப்படிங்க? அது 75 வயசு ஆயிடுச்சு, நான் வந்து ரொம்ப தள்ளாடிட்டு இருக்கேன், இதுக்கப்புறம் நான் எனக்கு வந்து பலன் வந்து நான் குழந்தை பத்தி எப்படி முடியும்? ஆமா, அப்படித்தான் நினைப்போம். இப்போ நான் வந்து ஒரு ரொம்ப அடிமட்டத்துல இருக்கேன். ஒவ்வொரு நாளும் எனக்கு கிடைக்கிற ஒரு விஷயமே யோசிக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் நான் எப்படி தள்ளுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். கர்த்தர் எனக்கு எப்படி சென்னையில சொந்த வீடு தருவார் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்குள்ள ஒரு கேள்விக்குறியா. அப்போ இந்த வசனம் வந்து சொல்றாரு பாருங்க, பூமியும் அந்த நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது அப்படிங்கிற போது நம்ம கர்த்தர் இடத்துல கேட்டா அவர் தரமாட்டாரா? அதிசயங்களை வாய்க்க பண்ணுவார். பாலைவனத்துல தண்ணியை உண்டாக்குனவர் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை தரமாட்டாரா? அந்த பாலைவனத்துல அந்த தண்ணியை உண்டாக்கும் போது இஸ்ரவேல் மக்கள் என்ன பண்ணாங்க? அதுக்காக வேலைப்பாடுகள் செஞ்சாங்களா? அதற்காக என்ன பண்ணாங்க? ஒண்ணும் பண்ணல, சும்மா இருந்தாங்க. கர்த்தர் அவர்களை வழி நடத்தினார். அவங்க மோசே மூலியமாக கர்த்தர் அவர்களை வழி நடத்தினார். மோசே கர்த்தர் இடத்துல ரொம்ப பிரியமா இருந்தான், அவன் விசுவாசிச்சான். அவன் மூலியமா இஸ்ரவேல் மக்கள் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நாம நம்மளுடைய விசுவாசத்துல உறுதியா நம்ம இருந்தோம் அப்படின்னா இதெல்லாம் என்னங்க? இதை விட பெரிய பெரிய காரியங்களை கர்த்தர் நமக்கு கொடுக்கக்கூடியவரா இருக்கிறார். நல்லா யோசிச்சுக்கோங்க. நம்ம அதுவும் யோசிக்கணும். இன்மைக்காக மாத்திரம் நம்ம கர்த்தரிடத்துல பிரியமா இருக்கக்கூடாது. நம்ம கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிற நித்தியமான ஒரு ஆசீர்வாதத்தை குறித்துதான் நம்ம வந்து அதிகமா யோசிக்கணும். இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு கிடைக்கும். நம்ம தொடர்ந்து ஒரு நல்ல காரியங்களை தொடர்ந்து நம்ம விசுவாசம் உள்ளத ஜபத்தை நம்ம ஏறெடுக்கும் பொழுது நமக்காகவும் நம்மளுடைய குடும்பத்திற்காகவும் சபைக்காகவும் ஆத்மாக்களுக்காகவும் நம்மளுடைய விண்ணப்பத்தை ஏறெடுக்கும் பொழுது ஒரு நாள் 2 நாள் இல்ல, இது வந்து நம்ம லைஃப்ல ஒரு பிராக்டிஸா பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே நடக்கும். நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் அந்தந்த காலத்துல ஏற்ற தருணத்துல நடக்கும். நான் இப்படி எல்லாம் நடக்காது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த கர்த்தர் நடத்தி முடிக்கிறார். ஒருவேளை எனக்கு நடக்கல அப்படின்னா, நான் எதிர்பார்த்த காரியங்கள் எனக்கு நடக்கல, என்னுடைய தேவைகளை சந்திக்கப்படல கர்த்தர் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோங்கிறத நம்ம யோசிக்கணும். நான் கர்த்தருக்கு பிரியமுள்ளவனா நடக்கிறேனா, இல்லைன்னா மனுஷனுக்கு பிரியமுள்ளவனா நான் நடக்கிறானா? யோசிக்கணும். நிறைய பேர் யோசிக்க மாட்டாங்க. இடத்துல என்ன தவறு இருக்கு அப்படிங்கறது யோசிக்க மாட்டாங்க. மத்தவங்க இடத்துல குற்றங்கள் கண்டுபிடிக்கிறது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு கோலா வச்சிருக்காங்க. கடைசி வரைக்கும் அவங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படவே மாட்டாது. நான் கர்த்தருக்குள்ள எந்த அளவுக்கு ஆவிக்குரிய ரீதியில நான் வளர்ந்திருக்கேன், நான் நேத்து வரைக்கும் எப்படி இருந்தேன், இன்னைக்கு எப்படி இருக்கேன், நாளைக்கு எப்படி இருக்க போறேன் அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும். ஆவிக்குரிய ரீதியில நான் எந்த அளவுக்கு வளர்ச்சியா இருந்திருக்கேன். இப்போ இந்த 2026 வருடம் வந்து ஆரம்பிச்சு ஒரு 3.5 மாசம், ஒரு 2.5 மாசம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த 2.5 மாசத்துல நான் எந்த அளவுக்கு ஆவிக்குரிய ரீதியில நான் வளர்ந்திருக்கேன் அப்படிங்கறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஆவிக்குரிய ரீதியில நம்ம வளராம கர்த்தர் வந்து என்னுடைய தேவைகளை சந்திப்பாரு. ஆனா நம்மளுடைய விருப்பத்தை எப்படி நிறைவேற்றுவார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரி, நம்மளுடைய தேவைகளை எப்படி சந்திப்பார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம கர்த்தருக்கு நம்ம ஏதாச்சும் கொடுக்கும் போதுதான் அப்பதான் நம்ம அவர் இடத்துல இருந்து நம்ம ஒரு தைரியமா நம்ம நிறைய விஷயங்களை நம்ம எதிர்பார்க்க முடியும். கிவ் டு கெட் அப்படின்வாங்க.
இங்கிலீஷ்ல கிவ் டு கெட். நீ ஒரு விஷயத்தை அடையணும்னா ஒரு விஷயத்தை நம்ம கொடுக்கணும். ஒரு விஷயத்தை அடையணும்னா நம்ம ஒரு விஷயத்தை கொடுக்கணும். கர்த்தர் இடத்துல உங்களுடைய அன்பை கொடுத்து பாருங்க. டெடிகேட்டடா இருங்க. அது வந்து நம்மளுடைய வாழ்க்கையில அது ஒரு அது இல்லாம நீங்க இருக்க முடியாது. நான் ஜெபம் பண்ணாம என்னால ஒரு நாள் கூட கழிக்க முடியாது. நான் வேதம் வாசிக்காம என்னால ஒரு நாள் கூட கழிக்க முடியாது. நான் கர்த்தரை துதிக்க என்னுடைய வாயில கர்த்தரை துதிக்காம ஒரு நாள் பொழுதை என்னால கழிக்க முடியாது அப்படின்னு நினைச்சு பாருங்க. ஒன்றிடுவீங்க. நம்மளும் கர்த்தரும் ஒன்றிடுவோம். நம்ம தனிமையை உணர மாட்டோம். கர்த்தர் எப்பவுமே நம்ம கூட இருப்பார். நம்மளுடைய தேவைகளை அன்னதினமும் சந்திச்சு வரலாம். சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியை கெடுக்கும், கர்த்தரை தேடுகிறவருக்கும் ஒரு நன்மையும் குறைவுபடாது அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பா எந்த ஒரு நீதிமனையை கர்த்தர் கைவிடவே மாட்டார். அவன் யார் இடத்துலயும் போய் கையேந்த விட மாட்டார் கர்த்தர். அடுத்ததா கூட வாசிக்கலாம். யாத்ராகமம் 16ஆம் அதிகாரம் வசனம் 4. யாத்ராகமம் 16ஆம் அதிகாரம் வசனம் 4. கர்த்தர் மோசையை நோக்கி, நான் உங்களுக்கு வனாந்தரத்திலிருந்து அப்பத்தை வருஷிக்க பண்ணுவேன். பாருங்க, அதே உபாகமம் 8ஆம் அதிகாரம் 3ல கூட சொல்றாரு, உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் உணர்த்தும்படிக்கு பிழைப்பானை உணர்த்தும்படிக்கு மன்னாவினால் உன்னை போஷித்தார். பாருங்க, அங்க இஸ்ரவேல் மக்களுக்கு வனாந்தரத்துல அவங்க என்ன விளைய வைக்க முடியும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்க மோசைவ பழிக்கிறாங்க, கர்த்தரை நிந்திக்கிறாங்க, பழிக்கிறாங்க. கர்த்தர் அவர்களை அற்புதமா வழி நடத்திட்டு வரும்பொழுது கூட கர்த்தர் இடத்துலயும் என் மோசையின் இடத்துல எரிஞ்சு விழுறாங்க. நாங்க எகிப்துல அடிமைத்தனத்துல இருந்தாலும் கூட நாங்க நல்லா 3 வேளை சாப்பிட்டு இருந்தோம், எங்களை கொண்டு வந்து இங்க பாலைவனத்துல சுத்த விட்டீங்களே அப்படின்னு. ஆனா கர்த்தர் வந்து அவர்களுடைய தேவைகளை சந்திக்கிறார். அவர்களுக்கு என்ன தேவை? இப்போதைக்கு நல்ல ஒரு சாப்பாடு. அந்த பாலைவனத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா தேவதூதர்கள் சாப்பிடுகிற மன்னாவை அப்படிப்பட்ட மக்களுக்கு, யாரு தேவனை தூஷித்த மக்களுக்கு கொடுக்கிறார். இது எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம். நல்லா 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 யோசிச்சுக்கோங்க. தேவனையும் தூஷித்த மோசேவையும் தூஷித்த மக்களுக்கே அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கும் பொழுது, ஒவ்வொரு நாளும் நாம் தேவனை துதிக்கும் பொழுது, அவர் இடத்துல நம்ம ஜெபிக்கும் பொழுது, அவரை துதிச்சு நம்ம பாட்டு பாடும் பொழுது நம்மளுடைய தேவைகளை சந்திக்க மாட்டாரா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எத்தனை பேருக்கு நமக்கு அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த உலகமே என்னை கைவிட்டால், என்கிட்ட இருக்கிறது எல்லாமே என்னை விட்டு போனாலும் கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். என்னுடைய குறைவை அவர் நிறைவாக்குவார் அப்படிங்கிற ஒரு விசுவாசம். ஆனா அது ஒரு விசுவாசம் வர்றதுதான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேச்சுக்கு ஒண்ணா இது வந்து கரெக்டா இருக்கும் பிரதர், ஆனா நடைமுறைக்கு இதெல்லாம் வராதுங்க பிரதர். எப்படிங்க பிரதர் இது நடக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம மனசுல ஆட்டோமேட்டிக்கா முளைக்கும். நம்மளுடைய கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது நமக்கு அப்படியே ஒரு உற்சாகம் வரும். இனி நான் வந்து கர்த்தரை அதிகமா நான் வந்து விசுவாசிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு உத்வேகம் நிறைய கிடைக்கும். ஆனா நம்ம இந்த பிரேயர் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது மற்ற நாள்ல நம்ம வந்து இந்த உலகத்தார் கூட ஒன்றி இருக்கும் பொழுது, அப்படி இருக்கும் பொழுது நிறைய விஷயங்கள் நம்ம மைண்ட்ல தோணும். ஒரு சந்தேகத்தை உண்டு பண்ணும். நான் எதிர்பார்க்கறது எனக்கு கிடைக்குமா? ஒரு டவுட் வரும். அப்படி இருக்கக்கூடாது. அந்த டவுட்டே நமக்கு இருக்கக்கூடாது. அவ்விசுவாசமே நமக்கு இருக்கக்கூடாது. கர்த்தர் கொடுப்பார். கண்டிப்பா என்னுடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பார் ஏற்ற தருணத்துல. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் வசனம் 41 கூட வாசிக்கும் பொழுது,
ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் வசனம் 41 கூட வாசிக்கும் பொழுது, பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரி ஆக்கினேன் என்று சொல்லி. பாருங்க, யோசேப்பு வந்து பாத்தீங்கன்னா கர்த்தர் இடத்துல ரொம்ப பிரியமா இருந்தான். யோசேப்பு அவங்களுடைய அண்ணன்மார்களை காட்டிலும் அவன் கர்த்தருக்கு பிரியமா இருந்தான், அவங்க அப்பாவுக்கு பிரியமா இருந்தான். இருந்தாலும் அவனை வந்து ஒரு அடிமைத்தனத்துல கொண்டு போய் வச்சுட்டாங்க. எகிப்துல ஒரு அடிமையா போட்டாங்க. இருந்தாலும் கர்த்தர் அவனை கைவிடல, அவனை உயர்த்திக்கிறார். எகிப்துல இருக்கிற ராஜாவுக்கு அடுத்தபடியா அதிகாரியா அவனை வந்து நியமிக்கிறார். உலகம் ஃபுல்லா பஞ்சம் வந்தாலும் அந்த எகிப்து தேசத்துல மட்டும் பஞ்சம் வரலைங்க. அப்படின்னா யோசிப்பு வந்து ஒரு சூப்பரான ஒரு ஐடியா கொடுத்தான். யாருக்கு? எகிப்து ராஜாக்கு. 7 வருஷம் நல்ல விளைச்சல் இருக்கும். அடுத்த 7 வருஷம் ஒரே பஞ்சம் பட்டினி தான். அப்ப நீங்க பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் 7 வருஷம் வருகிற அந்த நல்ல ஒரு செழிப்பான ஒரு விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் ஒரு கிடங்க கட்டி சேர்த்து வைங்க, கோதுமையை சேர்த்து வைங்க. அப்ப அடுத்த ஒரு 7 வருஷத்துக்கு பஞ்சம் வரும் பொழுது நம்ம சேர்த்து வச்சுதான் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு யோசிப்பு நல்ல ஒரு ஆலோசனையை எகிப்து ராஜாக்கு கொடுப்பான். ஏன்னா எகிப்து ராஜா வந்து ஒரு பெரிய சொப்பனம் காணுவாரு. அது அவருக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கு. அந்த சொப்பனத்துக்கு உண்டான விளக்கத்தை தான் யோசிப்பு வந்து கர்த்தருடைய கிருபையினால எடுத்து சொல்லுவோம். அப்படி இருக்கும் பொழுது என்னதான் வந்து யோசிப்பை வந்து ஒரு அடிமையா விட்டு போட்டாங்க, கர்த்தர் அவனுடைய தேவைகளை என்னன்னு தெரிஞ்சு பூர்த்தி பண்ணார் பாருங்க. இதெல்லாம் நம்ம வந்து இதெல்லாம் பைபிள்ல எப்பயோ ஏதோ ஒரு காலகட்டத்துல நடந்திருக்கு. ஆமாங்க, ஏதோ ஒரு காலகட்டத்துல நடந்திருக்கு, இல்லைன்னு நான் சொல்லல. நிறைய பேர் இதை வந்து நீ பைபிள் இருக்கிற கதையை சொல்ற அப்படின்வாங்க. அப்போ நம்ம இவ்வளவு நாள் நம்ம வந்து பைபிள்ல நடந்த எல்லா காரியமும் ஒரு கதையா தான் பார்க்கிறோம் தவிர அது ஒரு உண்மை சம்பவமா நிறைய பேர் பார்க்க மாட்டேன்றோம். பைபிள்ல நடந்த எல்லாமே ஒரு உண்மை சம்பவம், அது ஒரு கதை கிடையாது. எதுவுமே சித்தரிக்கப்பட்ட ஒரு கதையே கிடையாது. அது நம்ம ஒரு கதையா பார்க்கும் பொழுது நமக்கு விசுவாசம் இருக்காது. அது ஒரு உண்மை சம்பவமா பாருங்க. ஏன் அப்படின்னா அன்று யோசிப்பு கூட இருந்த அதே தேவன் இப்ப நம்மளை பார்த்துட்டு இருக்கிறாரு, நம்ம கூட இருக்கிறாரு. யோசிப்பை எகிப்தின் ராஜாக்கு அடுத்ததா ஏற்படுத்தின அதே தேவன் யோசிப்பு கூட மறைஞ்சிட்டான். கர்த்தருக்கு மரணம் இருக்கா? இல்ல, அவர் நம்ம கூட இருக்கிறார். கர்த்தர் நம்மளுடைய விண்ணப்பத்தை கேட்கிறார். எத்தனை பேர் இதை நம்ம வந்து விசுவாசிக்கிறோம்? அடுத்தது மத்தேயு 14ஆம் அதிகாரம் வசனம் 19-20. மத்தேயு 14ஆம் அதிகாரம் வசனம் 19-20. அப்பொழுது அவர்கள் ஜனங்களை புல்லின் மேல் பந்தி இருக்க கட்டளையிட்டு அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீஷர்கள் இடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா ஏசு கிறிஸ்து என்ன சொல்றார் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கேட்கிறதுக்காக நிறைய மக்கள் நிறைய ஊர்ல இருந்து ஏசு கிறிஸ்துவை பின்பற்றி போறாங்க, பாலைவனத்துல போறாங்க. அந்த இடத்துல ரொம்ப நேரம் கர்த்தராகி ஏசு கிறிஸ்து வந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார். நாம கொஞ்ச நேரம் பிரசங்கம் பண்ணாலே ஒரு சில பேர் வந்து அப்படியே தள்ளாடுறோம், மயங்கிடுறோம், எப்படா முடிப்பாரு அப்படின்ட்டு. ஆனா ஏசு கிறிஸ்து அந்த மாதிரி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் போது கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு ஒரு கட்டத்துல பசி எடுக்கும். இப்ப பசி எடுத்துச்சுன்னா அந்த பாலைவனத்துல இருந்து அவங்களுடைய ஊருக்கு போறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். எல்லாரும் ரொம்ப பசியோட இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு அந்த பாலைவனத்துல இம்மிடியேட்டா சாப்பாடு கிடைக்கணும். அதுக்கு என்ன பண்றது? நம்ம வீடு பக்கத்துல இருந்துச்சுன்னா கூட போயிட்டு சாப்பிட்டு நம்மளுடைய பசியை தீர்த்துக்கலாம். ஆனா அவங்களால அப்படி பண்ண முடியாது. ஏன்னா அவங்க ரொம்ப தூரமா, அவங்க ஊர்ல இருந்து, அவங்க வீட்டுல இருந்து ரொம்ப தூரமா வெளியே வந்து இயேசு கிறிஸ்து சொல்ற
அந்த விஷயத்த அவருடைய பிரசங்கத்தை கேட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் வந்து கத்தரிடத்துல இயேசு கிறிஸ்துவின் இடத்துல 5 அப்பம் 2 மீன் கொடுக்குறாங்க. அத வந்து அவர் வந்து பிரேயர் பண்றார், கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறார். அதன் பிறகு அது அங்க இருக்கிற 5000 பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா போஷிக்கிறாங்க. இது வந்து ஒரு பெரிய மிராக்கிள், அற்புதம். தயவு செஞ்சு இதையும் கதையா நம்ம நினைச்சிடாதீங்க. இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய அற்புதம். இதை நம்ம வந்து விசுவாசிக்க வேண்டியது அவசியமாக. அப்போ அந்த நேரத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுடைய தேவைகள் என்னன்னு புரிஞ்சு சந்திச்சார். உங்களுக்கு இப்ப வந்து பசிக்குது, கண்டிப்பா உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். அதிசயத்தை நடக்க பண்ணி அவர்களுக்கு தேவையான நன்மையான காரியங்களை செஞ்சார். அப்போ நாம நம்மளை கைவிட்டுருவாரா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவருக்கு தெரியும், நல்லா யோசிச்சு பாருங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு நல்லா தெரியும், அவர் அந்த அந்த யூத மக்கள் தான் இன்னும் ஒரு 3 வருஷம் கழிச்சு அவரை வந்து சிலுவையில அரைஞ்சு போட போறாங்கிறத நல்லாவே புரிந்து வைத்துக் கொண்டு அவர்களுடைய தேவைகளை சந்திச்சாரு பாருங்க. இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளை யாராச்சும் முதுகுல குத்துவாங்க அப்படின்ட்டு நமக்கு இப்ப தெரியாது. நல்லா பழகி நம்ம கிட்ட பேசி அதுக்கப்புறம் தான் நம்மளை நம்ப வச்சு அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து நம்மள முதுகுல குத்துவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரிய வரும் குத்துனதுக்கு அப்புறம். ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன முதுகுல கொடுத்துவாங்க, என்ன வந்து காட்டி கொடுக்க போறாங்க, என்ன வந்து சிலுவையில அறைய போறாங்க அப்படிங்கிற எல்லா காரியமும் முன்கூட்டியே தெரிந்து வைத்துக் கொண்டு இவங்கதான் இவங்களுக்காக வர, ஆனா இவங்களே வந்து பாத்தீங்கன்னா என்ன சிலுவையில அறைய போறாங்க தெரிந்து வைத்துக் கொண்டு அவர்களுக்கு தேவையான நன்மையான காரியங்களை அவர் செய்கிறார். அவர்களுக்காக பரிதபிக்கிறார். ஆனா நாம கர்த்தராகி இயேசு கிறிஸ்துனுடைய அன்பை ருசிச்சு பார்த்திருக்கோம். அவர் எப்படிப்பட்டவருங்கிறத நம்ம வந்து புரிந்து கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய தேவைகளை சந்திக்க மாட்டாரா? நான் ஒவ்வொரு நாளும் நினைப்பேன், நான் ஒவ்வொரு நாளும் நான் என் மனசுக்குள்ள ஒரு நினைக்கிற ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, கர்த்தரிடத்துல இருந்து இப்படிப்பட்ட ஒரு அடிப்படை தேவை கர்த்தரிடத்துல இருந்து எனக்கு ஆசீர்வாதம் வருதுன்னா, இதுக்கு நான் பாத்திரமானா, நான் தகுதி உள்ளவனா, நான் ஏமாத்திரம், என் குடும்பம் ஏமாத்திரம் அப்படிதான் நான் வந்து நினைப்பேன். நாமளும் வந்து பாத்தீங்கன்னா கர்த்தருக்கு முன்பாக ரொம்ப ரொம்ப தாழ்ந்து போனோம். இந்த உலகத்துல நிறைய பேர் பஞ்சம், பட்டினி, வேதனை, இந்த ஈரான்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பலாயிரம் கணக்கான மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த போர்னால செத்துக்கிட்டு இருக்காங்க. கர்த்தர் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்காங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த சிலிண்டர் வந்து பிரச்சனை அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க, பொருளை கிளப்பி விட்டுட்டு இருந்தாங்க. இருந்தாலும் கர்த்தர் நம்மளை வந்து கைவிட்டுருவாரா? விட மாட்டேன். நானும் நிறைய இந்த சென்னையில இருந்து இந்த நிறைய புயலா இருந்தாலும் சரி, மழையா இருந்தாலும் சரி, கொரோனா டைமா இருந்தாலும் சரி, இப்படிப்பட்ட பல விதமான விஷயங்களை கர்த்தர் நம்மளை கடந்து வந்து கடக்க பண்ணியிருக்கிறார் அப்படின்னு நினைக்கும் பொழுது மத்தவங்களுக்கும் குறைவா இருந்திருக்கும். நல்லா யோசிப்பாருங்க, மத்தவங்களுக்கு குறைவா இருந்திருக்கும். ஆனா கர்த்தர் நமக்கு மட்டும் நிறைவை கொடுத்திருக்கும் பொழுது இன்னும் நிறைவை கொடுத்திருப்பார். ஏன் பண்ணணும் கர்த்தர் நமக்கு, ஏன் பண்ணணுங்கிறது யாராச்சும் யோசிச்சு பார்த்திருப்போமா? இந்த உலகத்துல நிறைய பேர் பஞ்சம், பட்டினி, பசியா இருக்கும் பொழுது இந்த சென்னையிலேயே நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா தண்ணியில நம்ம தத்தளிச்சு வைக்கும் போது கர்த்தர் நம்ம வதிச்சிருக்கார் அப்படிங்கிற பொழுது நினைக்கும் பொழுது ஏன் பண்ணணும் அப்படிங்கறத யோசிச்சிருக்கீங்க. கர்த்தர் நம்ம இடத்துல அன்பு செலுத்தி இருக்கிறாரு. அவருடைய கிருபை இரக்கம் நம்ம கூடவே இருந்திருக்கு. அதனாலதான் கர்த்தர் வந்து நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம பண்ணியிருக்கிறார். அதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். பழசை யாருமே நினைக்க மாட்டேன்றீங்க. அப்படி பழசைய நினைச்சாலும் கூட மத்தவங்க நமக்கு செஞ்ச தீமையை தான் நம்ம யோசிக்கிறோம் தவிர மத்தவங்க நமக்கு செஞ்ச நன்மைய யோசிக்கிறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் வசனம் 34.
அப்போஸ்தலர் நடபடிகள் 4:34. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருக்கவில்லை. நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்து, பாருங்க, இங்க இயேசு கிறிஸ்து பாத்தீங்கன்னா அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்து அவர் பரலோக ராஜ்யத்துக்கு போயிட்டார். அதன் பிறகு அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணணும்ங்கிறது தெரியல. அப்பதான் பாத்தீங்கன்னா, ஏன்னா ஒரு தலை நம்மளை விட்டு போனதுக்கு அப்புறம் அங்க சீஷர்கள் என்ன யோசிப்பாங்க, நம்மளை வழி நடத்துறதுக்கு யாருமே இல்லையே, நம்ம எப்படி அடுத்தடுத்து முடிவெடுக்கிறது அப்படின்னு யோசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர்களை வழி நடத்துகிறார். அப்போதான் சொல்றாங்க, அப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா கிறிஸ்துக்குள்ள ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க. பேதுருவுடைய அந்த பிரசங்கத்தை கேட்டு எல்லாம் மனசுல குத்தப்படுறாங்க, ஐயோ இப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவையா நான் சிலுவையில அரைஞ்சு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு காசு வாங்கிட்டு. அப்போ நிறைய 3000 பேர் பாத்தீங்கன்னா அந்த டைம்ல ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க. எடுத்ததுக்கு பிறகு என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் இனி எங்களுக்காக வாழ மாட்டேன், எங்ககிட்ட இருக்கிற சொத்து பத்து எல்லாத்தையும் விட்டு அப்போஸ்தலர்கள் காலில கொண்டு போய் வச்சு அதுல இருந்து அவங்க எங்களுக்கு எல்லாருக்குமே பகிர்ந்து கொடுக்கட்டும் அப்படின்ட்டு நிறைய பேர் அங்க இருக்கிற மக்கள் நினைக்கிறாங்க. அதான் இங்க நான் சொல்றாங்க, அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவா இருக்கவில்லை. இப்போ பாத்தீங்கன்னா சர்வாதிகாரி ஆட்சின்னா கேபிட்டலிசம் அந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். அதாவது ஒரு சில பேர் பணக்காரங்களா இருப்பாங்க, ஒரு சில பேர் ஏழைகளா இருப்பாங்க, ஒரு சில பேர் நடுத்தர வர்க்கத்தா இருப்பாங்க. ஏன்னா ஒரு சில பேருக்கு நிறைய இருக்கும், செல்வமா இருந்தாலும் சரி பதவியா அவங்க கிட்ட நிறைய இருக்கும். ஒரு சில பேருக்கு அந்த அளவுக்கு செல்வம்லாம் இருக்காது, ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஆனா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இந்த இஸ்ரேல் மக்கள் யூத மக்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க கிட்ட இருக்கிற எல்லா சொத்து பத்தியும் வித்து அப்போஸ்தலருக்கு காலெழுதி கொடுக்கும் பொழுது, என்கிட்ட நிறைய இருக்கு உன்கிட்ட என்ன கம்மியா இருக்கு அப்படிங்கிற எந்த ஒரு பாகுபாடும் இல்லாம எல்லாருக்குமே எல்லா விஷயமும் சரிசமமா கிடைக்கபடி கர்த்தர் செய்தார். அங்க சொல்றாரு பாருங்க, அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவா இருக்கவில்லை. நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்து இடத்துல போடுறாங்க. அப்போஸ்தலர்கள் காலடியில கொண்டு சேர்க்கிறாங்க 12 சீஷர்கள். அப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, யாருக்குமே எதுவும் ஒரு குறைவு இல்லை, சாப்பாடு இல்லை. நம்ம குறைவு அப்படின்னு நினைக்கும் பொழுது நாம அடிப்படை தேவையை நம்ம பார்க்க மாட்டோம். நம்ம மத்தவங்க எல்லாம் ரொம்ப லக்ஸூரியஸா வாழ்றாங்க, லக்ஸூரியஸா தான் நம்ம ஒரு குறைவா பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நிறைய பேர், ஒரு சில பேர் நம்மளுடைய அடிப்படை தேவைகளை நமக்கு சந்திக்கப்படல அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா மத்தவங்க கிட்ட அது இருக்காது, அதை இருக்கு, என்கிட்ட அப்படி ஒரு விஷயம் இல்லை அப்படி இந்த மாதிரி நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் யோசிச்சுக்கோங்க, கர்த்தர் நமக்கு அந்த நேரத்துக்கு என்ன தேவையோ கரெக்டா கொடுப்பார். 3 வேளை சாப்பாடு, உடுத்த துணி, தங்கறதுக்கு இடம், போக்குவரத்துக்கு நம்ம ஏதாச்சும் வண்டி ஏதாச்சும் கொடுப்பா, கண்டிப்பா கொடுப்பா. அதை தாண்டி நம்ம ரொம்ப அதிகமா விருப்பப்படுறோம்னு வச்சுக்கோங்க, அப்ப நாம விருப்பமே படக்கூடாதுங்களா பிரதர்? கண்டிப்பா ஏற்ற தருணத்துல கர்த்தர் கொடுப்பாரு. அது நமக்கு தேவைப்பட்டா, அந்த நேரத்துல நமக்கு தேவைப்பட்ட கண்டிப்பா கொடுப்பார். அடுத்தது 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் வசனம் 8. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் வசனம் 8. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணம் அடைவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகிறவருமாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். பாருங்க, நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணம் உடையவர்களாயும், பாருங்க, தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, கர்த்தரை விசுவாசிக்கிறவங்க, கர்த்தரையே சார்ந்து இருக்கிறவங்க, கர்த்தரையே நம்பி இருக்கிறவங்க, மனுஷரை சார்ந்து இல்லாம கர்த்தரையே நம்பி இருக்கிறவங்க, கர்த்தர் அவர்களை கைவிட மாட்டார், அவர்களுடைய தேவைகளை சந்திப்பார், நம்மளை எப்பவுமே சம்பூரணமா வைத்திருப்பார். நம்மளுடைய வீட்டில் உள்ள அப்பங்கள்
எண்ணெய் வந்து பாத்தீங்கன்னா குறையவே குறையாது. எப்படி வந்து எளிய தீர்க்கதரிசி வந்து அவர் வந்து பாத்தீங்கன்னா சாகணும்னு எதிர்பார்க்கும் போது கூட அவர் வந்து நல்லா போஷிக்கிறார். அது மாத்திரம் இல்லாம அவருக்கு அந்த டைம்ல எலியா தீர்க்கதரிசி இருக்கும்பொழுது அந்த நாட்டுல பஞ்சம் வந்தாலும் கூட ஒரு காகங்களை கொண்டு வந்து பாத்தீங்கன்னா எலியாவை போஷிக்கிறார். எலியாவை வந்து பாத்தீங்கன்னா 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் வசனம் 6லயும் சரி, 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் வசனம் 14 கூட வந்து பாத்தீங்கன்னா 2 சம்பவங்கள் வந்து நடக்குது. காகம் வந்து பாத்தீங்கன்னா விடியற் காத்தால அப்பமும் இறைச்சியும் வந்து கொண்டு வந்து கொடுக்குது. அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். ஒரு ஆத்துல போயிட்டு வந்து கர்த்தர் வந்து அவனை போக சொல்றாரு. அந்த ஆத்துல இருக்கிற தண்ணியை குடிச்சுக்கப்பா, உனக்கு தேவையான ஆகாரத்தை நான் காகங்கள் மூலியமா நான் போஷிக்கிறேன்னு சொல்லிட்டு காகங்களுக்கு கிட்ட இருந்து அப்பத்தையும் வரபடியும் செய்கிறார். பாருங்க, கர்த்தரை யார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவர்களுக்கு எந்த ஒரு நன்மையும் குறையப்படாது. சாப்பாடு எப்படி நமக்கு கிடைக்கணும்னு இருந்தாலும் கிடைக்கும். 2015 எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அந்த மலையில நிறைய சென்னையில நிறைய இடங்கள்ல தண்ணி வந்து புரிஞ்சிச்சு. கரண்ட்டும் இல்ல, சாப்பாடும் வந்து பாத்தீங்கன்னா யாருக்குமே கிடைக்கல. இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா நான் நீலகிரில இருந்து திருவான்மியூர் வரைக்கும் போயிட்டு சாப்பாடு வந்து வாங்கிட்டு வந்தேன். கர்த்தர் அந்த நேரத்துல வந்து கூட வந்து அப்ப எங்க வீட்டுல வந்து நான் எங்க ஃபேமிலி மட்டும் இல்லாம எல்லாருமே நிறைய ஃபேமிலி வந்து இருந்திருந்தாங்க. அவங்க எல்லாருமே கர்த்தர் வந்து போஷிக்கும்படி செய்தார். சோ அப்படிலாம் இருக்கும் பொழுது கர்த்தர் வந்து பாத்தீங்கன்னா கர்த்தரிடத்துல நம்ம விசுவாசம் இருக்கும் பொழுது அவருக்கு பிரியமான கர்த்தர் எப்பவுமே வந்து கைவிட மாட்டார். எல்லா நேரங்களிலும் வந்து கர்த்தர் வந்து போஷிக்கக்கூடியவரா இருப்பார். அதே 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் வசனம் 14 வாசிக்கும் போது கர்த்தர் தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார் என்றார். சோ இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் வசனம் 14 வாசிக்கும் போது கூட அங்க ஒரு ஏழை விதவி இருக்காங்க. அவங்க அந்த தேசம் ஃபுல்லா வந்து பஞ்சம் பட்டினி தான். அவங்களுக்கு இருந்த அந்த கொஞ்சம் மாவை வச்சு சாப்பிட்டவங்க அவங்களும் அவங்க பையனும் அடுத்த வேலைக்கு சாப்பாடு இல்லாம அவங்க மறுத்துதான் போனோம், வேற வழி இல்லை. அந்த நேரத்துல எலியா வந்து அவங்க குடும்பத்துல இருந்து ஃபர்ஸ்ட் அந்த அடையை கொண்டு வந்து எலியா தீர்க்கதரிசி கொடுக்குறாங்க. அதன் பிறகு அந்த வீட்டுல உள்ள மாவும் சரி எண்ணெயும் சரி தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தது. அந்த ஏழை விதவையும் சரி அவங்களுடைய குடும்பத்தினர் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த பஞ்சம் முடியிற வரைக்கும் அவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை கர்த்தர் வந்து கொடுக்குற. அவங்க வீட்டுல எப்பவுமே சாப்பாடு தீர்ந்து போகல. பாருங்க, கர்த்தரை விசுவாசிக்கிறவங்களுக்கு எந்த ஒரு நன்மையும் குறையப்படாது. அவர்களுக்கு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். நம்மளுடைய தேவைகளை கர்த்தர் சந்திச்சு கொண்டே வருவார். ஒரு சில நேரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பார். எப்படி வந்து பாத்தீங்கன்னா கர்த்தர் நமக்கு வந்து நம்மளுடைய தேவைகளை சந்திக்கிறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது நமக்கு நல்ல ஒரு வேலையை ஃபர்ஸ்ட் கொடுப்பார். அந்த வேலையின் மூலியமா நம்ம கை நிறைய சம்பளத்தை கர்த்தர் வந்து நமக்கு கொடுப்பார். நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, நல்ல ஒரு வாய்ப்புகளை நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுப்பார். வாழ்க்கையில முன்னேறதுக்கான ஐடியா வாய்ப்புகள் கர்த்தர் நமக்கு கொடுக்கும்போது அதை நம்ம கெட்டியமா பிடிச்சிக்கணும். சோ ஒரு சில பேர் வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ரேயர் பண்ணும்போது கூட நான் வந்து மற்றவர்களிடத்துல இருந்து எனக்கு தயை கிடைக்கணும் அப்படின்ட்டு நான் வந்து ப்ரேயர் பண்ணுவேன். கூட வேலை செய்யறவங்க கிட்ட இருந்து எனக்கு தயவு கிடைக்கணும் அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா அது நமக்கு தேவை. ஏன்னா கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவும் இந்த பூமியில வாழும்போது மனுஷரோட தயவுல வந்து அவர் வாழ்ந்தார். அப்போ மத்தவங்க கண்ணுல கர்த்தர் வந்து நமக்கு தயவு கிரியேட் பண்ணுவார். உதாரணத்துக்கு ஒரு டீம் லீடர் இருக்கான்னு வச்சுக்கோங்க, ஒரு அதிகாரி இருக்கான், அவனுக்கு கீழே ஒரு 4-5 பேர் இருக்காங்க. அந்த 4-5 பேருக்குள்ள அந்த 4 பேருக்கிட்ட அவங்க பயங்கரமா எரிஞ்சு விழுறான். அவங்க மத்த 4 பேர்கிட்ட பயங்கரமா எரிஞ்சு விழுந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனமா நடத்தினாலும் நாம கிறிஸ்தவை ஏற்றுக்கொண்டிருக்கிறதுனால நாம அவரிடத்துல மனுஷர் இடத்துல எனக்கு தயவு கிடைக்கணும் அப்படின்ட்டு நம்ம ஜெபிக்கிறதுனால
என்னதான் அப்படிப்பட்ட ஒரு அதிகாரி 4 பேர்கிட்ட ரொம்ப மோசமா நடந்து கொண்டாலும் நம்ம இடத்துல வரும் பொழுது அன்பா, பொறுமையா, நமக்கு புரியுற விதத்துல எல்லாமே சொல்லி நம்மள வந்து பாத்தீங்கன்னா ஒரு தயவா வழி நடத்தபடி கர்த்தர் செய்வார். ஏன்னா இது என்னுடைய வாழ்க்கையில நான் தனிப்பட்ட முறையில நான் நான் நிறைய தடவை இதை வந்து பார்த்திருக்கேன். மத்தவங்க இடத்துல கோபமா பேசுற நிறைய நபர் என்னுடைய ஆபீஸ்லயும் சொல்றேன். ஆனா என்னிடத்துல பேசும்பொழுது அவங்களுடைய இதுவே வேற மாதிரி இருக்கும். சோ அந்த நம்ம கத்துற இடத்துல கேட்கணும். கூட வேலை செய்யற இடத்துல எனக்கு கண்டிப்பா தயவு கிடைக்கும், கிருபை பண்ணுங்க கர்த்தாவே அப்படின்னு. திடீர்னு நமக்கு கர்த்தர் எப்படி ப்ரொவைட் பண்ணுவாருன்னு தெரியாது. நம்ம எதிர்பார்த்துட்டே இருக்க மாட்டோம். கர்த்தர் நமக்கு தேவைகளை சந்திக்கும் பொழுது எதிர்பார்க்காத நேரத்துல கர்த்தர் நம்மளுக்கு வந்து ஆசீர்வதிப்பார். இன்னும் நம்ம கஷ்டப்படுற நேரத்துல ஒரு நன்மையான காரியம், நம்ம வாழ்க்கை நம்ம வந்து இறந்து போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்போது கூட, அவ்வளவுதான் இதுக்கப்புறம் நம்ம இருக்க மாட்டோம் அப்படின்னு நினைக்கும் பொழுது கூட, இல்லப்பா உன்னுடைய ஓட்டம் இன்னும் முடியல, நீ கடக்க வேண்டிய பாதைகள் இன்னும் நிறைய இருக்கு அப்படிங்கிற மாதிரி கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வாரு பாருங்க. பாருங்க அந்த நேரத்துல கூட நமக்கு என்ன தேவை அப்படிங்கறது புரிஞ்சு கர்த்தர் நமக்கு வந்து ஆசீர்வதிக்க கூடியவரா இருக்கிறார். அப்ப நாம பண்ண வேண்டியது என்ன? கர்த்தர் இடத்துல இருந்து நம்மளுடைய தேவைகளை சந்திக்கப்படணும்னு நம்ம வந்து எதிர்பார்க்கிறோம். அப்ப நம்ம பண்ண வேண்டிய மிக முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க. மத்திய 6ஆம் அதிகாரம் 33 வாசிக்கும் பொழுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நிறைய பேர் இன்னும் பைபிளை வந்து ஒரு கதையா தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு உண்மை சம்பவமா இதெல்லாம் கர்த்தர் இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயமா நம்ம வந்து பார்க்க மாட்டேன்றோம். கர்த்தர் மத்தவங்களுக்கு தான் செய்யறாரு, அப்படி ஒரு நபரே இல்லை அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு நிறைய பேர் வந்து கர்த்தருடைய பந்தி எடுக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் அப்படி நம்ம இருக்கக்கூடாது. கர்த்தர் இருக்கிறார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தோட நம்ம வந்து பாத்தீங்கன்னா அவரை நம்ம தொழுது கொள்ளணும். முதலாவது ஃபர்ஸ்ட் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க. என்னுடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்கணும் அப்படின்னா அவருடைய ராஜ்யத்தை நம்ம தேடணும், அவருடைய நீதியை தேடணும். நம்ம வாழ்க்கையில ரொம்ப பிஸியா தான் இருப்போம். நம்ம வாழ்க்கை எப்பவுமே ஒரு போராட்டமா போயிட்டே இருக்கும். அந்த போராட்டத்திற்கு நடுவுல கூட ஜஸ்ட் ஒரு பாஸ் பட்டன் அமுத்தி கர்த்தருக்காக நேரத்தை செலவிடுங்க. யாருடைய முன்னேற்றத்துக்காக? உங்களுடைய முன்னேற்றத்துக்காகவும் உங்க குடும்ப முன்னேற்றத்துக்காகவும் நீங்க பிரேயர் பண்றீங்க, அவ்வளவுதான். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் வசனம் 9-10 கூட வாசிக்கும் பொழுது, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் வசனம் 9-10 கூட வாசிக்கும் பொழுது, உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கடன் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் நாளைகளில் திராட்சரசம் புரண்டோடும். பாருங்க, ஃபர்ஸ்ட் கர்த்தரை கடன் பண்ணுங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க. எனக்கு இல்லையே, கர்த்தர் என்னுடைய தேவைகளை சந்திக்கலையே, என்ன காரணம்? கர்த்தரிடத்துல இருந்து நன்மையை பெறணும் அப்படின்னா நாம கண்டிப்பா கர்த்தருக்கு அவருக்கு பிரியமான காரியங்களை நம்ம செஞ்சாதான் நம்ம அவரிடத்துல இருந்து நன்மையை எதிர்பார்க்க முடியும், இன்னும் அதிகமா. அப்ப உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கடன் பண்ணு. அதுக்கு காணிக்கையா இருந்தாலும் சரி, மற்றவங்களுக்கு கொடுக்குற அந்த நன்மையான காரியங்களா இருந்தாலும் சரி, ஏழை எளியவர்களுக்கு உதவி கரம் நீட்டுகிற விஷயமா இருந்தாலும் சரி, திக்கற்ற பிள்ளைகளை நம்ம அனுசரிக்கிற விஷயமா இருந்தாலும் சரி, ஆதரிக்கிற விஷயமா இருந்தாலும் சரி, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமா நிரம்பும். அதாவது எனக்கு வாங்க மட்டும்தாங்க பிரதர், எனக்கு வந்து மனசு வருது, கொடுக்கறதுக்கு மனசே வர மாட்டேங்குது. அப்ப எப்படிங்க கர்த்தரிடத்துல இருந்து நம்ம நன்மையை பெற முடியும்? ஒரு விஷயத்தை அடையணும்னா ஒரு விஷயத்தை நாம கண்டிப்பா கொடுக்கணும். இப்போ நமக்கு ரட்சிப்பு வரணும்னா இயேசு கிறிஸ்து அவருடைய ஜீவனை கொடுத்தா மாத்திரம்தான் நமக்கு ரட்சிப்பு வரும். இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுக்கல அப்படின்னா நமக்கு இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் வந்திருக்குமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யோவான் 3ஆம் அதிகாரம் வசனம் 16ல, தேவன் தம்முடைய ஒரே பெயரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார்.
பாருங்க, இந்த சால்வேஷன் இங்கிலீஷ்ல வந்து ரட்சிப்பு, சாரி இங்கிலீஷ்ல சால்வேஷன் சொல்லுவாங்க, தமிழ்ல ரட்சிப்பு, நித்திய ஜீவன், பரலோக ராஜ்யம். அத 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 நம்ம பார்த்தே இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நமக்கு வந்து ஒரு இதுவாவே இருந்திருக்காது. அப்போ உலக இந்த மாதிரி ஆவிக்குரிய ரீதியில நம்ம நிச்சயமான ஆசீர்வாதத்தை பெறுவதற்கே நமக்காக ஒரு ஒரு ஜீவனானது பலியானார். அப்போ நம்மளுடைய அனுதின வாழ்க்கையில நம்ம நிறைய விஷயங்களை வந்து ஆசைப்படுறோம், தேவைகளை நம்ம வந்து சந்திக்கணும்னு எதிர்பார்க்கிறோம். அப்ப நாம நம்ம சைட்ல இருந்து என்ன கொடுத்திருக்கிறோம் கர்த்தருக்கு அப்படிங்கிறத நம்ம நினைச்சு பார்க்கணும். யோசிச்சு பாருங்க. கர்த்தரிடத்துல இருந்து பெறுகிறதுக்கு மாத்திரம் மனசு வருது, வாங்கி வச்சுக்கிறதுக்கு மாத்திரம் மனசு வருது, கொடுக்கறதுக்கு மனசு வர மாட்டேங்குதே. அது என்ன காரணம்ங்கிறது யோசிச்சு பாருங்க. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். சிம்பிள். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற்பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்போ உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் நாளைகள் திராட்சரசம் புரண்டோடுங்கிறது எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு விஷயம். கண்டிப்பா இதை வந்து பாத்தீங்கன்னா வாசிக்கிறது மாத்திரம் இல்ல, அதுக்கு ஏற்றபடி நம்ம வந்து நடக்கவும் செய்யணும். கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், ஆனா செயல்ல யாரு ஈடுபடுறாங்களோ நமக்குன்னு ஒரு சிச்சுவேஷன் கர்த்தர் கொடுப்பார். மற்றவங்களுக்கு நன்மையான காரியங்களை செய்யறதுக்கு உண்டான சிச்சுவேஷன் கர்த்தர் அமைச்சு கொடுப்பார். அந்த நேரத்துல நம்ம எந்த அளவுக்கு பிஹேவ் பண்றோம் அப்படிங்கிறத பொறுத்துதான் கர்த்தர் நமக்கு எல்லா விஷயத்தையும் ஆசீர்வதிக்கக்கூடியவரா இருக்கிறார். அப்ப பாருங்க, நம்மளுடைய தேவைகள், அதாவது நம்ம பூமிக்குரிய தேவைகளும் மாத்திரம் இல்லாம ஆவிக்குரிய தேவைகள், அதாவது நித்தியமான ஆசீர்வாதத்துல நம்ம போய் பங்கடையணும். அது நமக்கு மிகப்பெரிய தேவை. அது ஆப்ஷன் கிடையாது, நமக்கு கண்டிப்பா தேவை. அது ரட்சிப்பு நமக்கு தேவை. தன்னுடைய சொந்த குமாரனையும் கொடுத்து பிதாவானவர் நம்மை வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி பாருங்க, ஒரு சமாதானத்தை கிரியேட் பண்ணியிருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது எனக்கு எந்த ஒரு குறைவும் கர்த்தர் எனக்கு குறைய வச்சுட்டாரு அப்படின்னு தயவு செஞ்சு நம்ம சொல்ல முடியாது. கர்த்தர் எல்லா விதத்தினாலும் நம்மளை வந்து கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். நமக்கு இல்லாததை குறிச்சுதான் நம்ம வந்து யோசிச்சுட்டு இருக்கோம். கடந்து வந்து பாதையில் நம்ம யாருமே யோசிக்க மாட்டேன்றோம். நம்ம யோசிக்கணும். கர்த்தருக்கு நம்ம கடைசி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நன்றி உள்ளவர்கள் நம்ம வந்து இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. போன வாரம் கூட நம்ம நன்றி உள்ளவர்களை பத்தி நம்ம வந்து வாசிச்சோம். இன்னைக்கு வந்து என் தேவன் உங்கள் குறைவை எல்லாம் நிறைவேற்றுவார் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழாக நம்ம கர்த்தருடைய வார்த்தையை தியானித்தோம். பொறுமையை கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.